ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த பொருள் எல்லாம் ஹேர் டை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆயில் ரெடி பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி இது வரைக்கும் வெள்ளை முடி வந்து போகவே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறப்ப 1 வீக்கில் உங்கள் முடி எல்லாம் வெள்ளை முடி தேடுனா கூட கிடைக்காதுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 3 பொருளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஒரு துளி கூட உங்கள் தலையில் தேய்க்கிற அந்த இது தெரியாது. அதே மாதிரி நல்லா ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். கற்றாழை ஜெல் தேய்க்கிறீங்களா அந்த மாதிரி இந்த ஆயில் இருக்கும். அந்த மாதிரி தேய்க்கிற அது ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம இந்த ஆயில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இது 100% வந்து உங்களுக்கு நரைமுடிக்குனே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹேர் டை ஆயில்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆயில் தான் நம்ம எடுத்திருக்கோம் இன்றைக்கி. இதை வந்து நீங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இது பெனிஃபிட்டாக எண்ணெய் வந்து கெடவே கெடாதுங்க. பாருங்கள், இந்த அளவு க்ரீன் ஷேடாக இருக்கும். நம்மளுக்கு செம்ம கலரிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் இது. கேரளா ஸ்பெஷல் ஆயில்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஆயில். சரி வாங்க, இதை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக நல்லா அலசிக்கோங்க. ஏன்னா இந்த பனி சீசனுக்கு உங்களுக்கு பூச்சி தொல்லையெல்லாம் அதிகமாக இருக்கும். நம்ம முடியில் யூஸ் பண்ணுறதுனால நல்லா வந்து அலசிக்கோங்க. அதே மாதிரி நல்லா தண்ணியில் அலசிட்டு கொஞ்சம் ஈரம் இல்லாமையும் எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக 2 கைப்பிடி அளவு கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையை நீங்கள் மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நார்மலாகவே நீங்கள் தேய்க்கிறப்ப முடி எப்போவுமே நல்லா கருன்னு நல்லா வளரக்கூடிய ஒரு பொருள். இது கூட நம்ம சில பொருள்களை சேர்க்குறப்போ டோட்டலாக வளர முடி எப்போவுமே நரைமுடியாக ஆகாமல் நல்லா கருன்னு இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி இந்த ஆயிலை மட்டும் நீங்கள் தடவினாலே போதும். ஹேர் டை வந்து நீங்கள் போடவே தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நரைமுடி வந்து 100% வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி இப்போ தான் இளநரை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து உடனே யூஸ் பண்ணுங்கள். ஒரே வாரத்தில் நல்லாவே ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பராக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம கறிவேப்பிலையை நான் சேர்த்தாச்சு. இந்த கறிவேப்பிலையோட நம்ம முக்கியமாக ஒரு பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு வந்து இந்த சீசனுக்கு நீங்கள் ஆயிலில் சேர்த்திங்க அப்படின்னா ரத்த ஓட்டத்தை நல்லா பலப்படுத்தி தலையில் அந்த நீர் ஓட்டங்கள் அந்த நீர் கட்டி பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, தலை வலிக்கும் சில பேர்த்துக்கு எண்ணெய் போட்டால். அந்த மாதிரி சேராதவங்களுக்கு கிராம்பை நல்லா ஒரு 10 கிராம்பு வரைக்கும் இதில் சேர்த்துக்கோங்க. கிராம்பு வந்து நீங்கள் சேர்க்குறப்ப நல்லா வந்து ஒரு ரத்த ஓட்டத்தை ரெடி பண்ணி முடியே வளராமல் இருந்தால் கூட அந்த இடத்துல முடியை நல்லா தூண்டுதல் பண்ணி கொடுக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு 10லிருந்து ஒரு 15 கிராம்பு வரைக்கும் நான் அதிகமாகவே எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த கிராம்பு சேர்க்கறதுனால உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். சரிங்களா? அதனால் ஒரு 15 கிராம்பு போட்டுக்கோங்க. பனி சீசனுக்கு கண்டிப்பாக இந்த ஆயில் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்த்தாக வேலை பார்க்கும். அதே மாதிரி எல்லா வயதினரும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி போடலாம். கிராம்பை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது வெந்தயம். எப்போவுமே முடியை நல்லா கருன்னு அடர்த்தியாக நல்லா சில்கியாக வச்சுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நம்ம வெந்தயம். சரிங்களா? வெந்தயத்தை நல்லா ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் வந்து இதில் நம்ம சேர்த்தலாம். அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது கடுகு தாங்க சேர்க்க போகிறோம். கடுகு 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் கடுகு எண்ணெய் வந்து தலையில் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் முடி வந்து எப்போவுமே நரைமுடி வராது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடக்கன்கள் யூஸ் பண்ணுற ஒரே ஆயில் வந்து கடுகு எண்ணெய் தான். அவங்க சமையலுக்கும் சரி, நீங்கள் வந்து தலைமுடிக்கும் சரி அவங்க இது தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கடுகை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆயிலை வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா கடுகு சேர்த்துக்கிற ஃபீல் வந்து கிடைக்காது. நிறைய பேர்த்து கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணால் அக்கா அது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் கடுகு சேர்த்த ஆக்ஷன் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப சூப்பராக உங்கள் முடியை வந்து நல்லா கருன்னு மாற்றி கொடுக்கும். எந்த வயதினராக இருந்தாலும் முடி வந்து நல்லா கருப்பாகுங்க. தொடர்ந்து தடவிட்டே வந்தீங்க அப்படின்னா ஹேர் டைக்கு வந்து நீங்கள் குட் பையே சொல்லிடலாம். அந்தளவுக்கு முடி கருப்பாகும். இப்போது இதை வந்து நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணியில் விட்டுறாதீங்க. இதை அப்படியே வந்து கொரகொரப்பாக நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு.
இந்த மாதிரி வந்து நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி அரைக்கிறப்ப தான் ஆயில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே அதோடய எசன்ஸ் நல்லா கலந்து டோட்டலாக வந்து நம்ம அந்த ஆயிலுக்கு ரொம்ப சத்துக்களோட நல்லா சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்தையும் அரைச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு துளி கூட நம்ம கடுகு, கிராம்பு அந்த மாதிரிலாம் சேர்ந்த மாதிரி இல்லை. நல்லா நீட்டாக வந்து கருவேப்பிலை வாசனை சூப்பராக இருக்கும். இந்த ஆயிலு நல்ல ஒரு வாசனையோட ஒரு மூலிகை எண்ணெய் மாதிரி இருக்கும். இப்போ எப்படி ஆயில் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாமா? ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 100 to 150 மில்லி அளவுக்கு நான் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்து ஸ்டீல் பாத்திரமாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இரும்பு பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் வந்து கம்மியாக சேர்க்கறதுனால இந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் விவிடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து செக்கெண்ணெய் கிடச்சிது அப்படின்னா செக்கெண்ணெய் கூட ஃபியூராக எடுத்துக்கலாம். இந்த ஆயில் நல்லா இருக்கிறதுனால நான் இது வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் 100 மில்லி அளவு இந்த தேங்காயை இதில் சேர்த்துக்க போகிறேங்க. அடுத்ததாக இதில் ஒரு 2-3 சொட்டு மட்டும் நான் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் விளக்கெண்ணெய் வந்து அதிகமாக நீங்கள் சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ குளிர்ச்சி டைமு, அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துருக்கேங்க. விளக்கெண்ணெய் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் முடியை வந்து நல்லா கருப்பாக்கி கொடுக்கும். ஹீட்டான தலையாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா குளிர்ச்சி பண்ணி கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி வெந்தயம் சேர்த்துக்கிறதுனால நீங்கள் விளக்கெண்ணெய் வந்து சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஆனால் எல்லா ஆயிலுமே யூஸ் பண்ணுறப்ப நான் விளக்கெண்ணெய் வந்து சேர்த்து தான் யூஸ் பண்ணுவேன். அதனால தான் முடி நல்லா கருன்னு இருக்குதுங்க. இது ஆப்ஷன் தான். நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் வரைக்கும் இது விளக்கெண்ணெய் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம பனி சீசன்னால இங்கே பாருங்கள், ஆயில் வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிம்மில் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. முழுக்க வந்து ஆயிலை கருக விட்டுறக்கூடாது. ரொம்பவுமே சிம்மில் வச்சு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். சிம்மில் வச்சதே பாருங்கள், நம்ம அந்த பனி சீசன்னால் அந்த கெட்டியாக இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து அப்படியே வந்து உருகி வர்றப்ப சுத்தமாக அந்த தேங்காய் நம்மளுக்கு வந்து மாறிடும். அந்த சூடு மாறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆயில் நல்லா வந்து பாருங்கள், தேங்காய் தனியாக நல்லா கெட்டியாக இருந்ததெல்லாம் பிரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிற இந்த பொருளை இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே அதிகமாக வைக்கக்கூடாது. தீஞ்சு போச்சு அப்படின்னா ஆயில் வந்து வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் அதோட ரிசல்ட்டும் வந்து சரியாக கிடைக்காது. ஆயில் ரெடி பண்ணுறதை விட அந்த காய்ச்சி இறக்குற பதம் தான் ரொம்பவுமே நம்மளுக்கு முக்கியம். சரிங்களா? கண்டிப்பாக வந்து அந்த பதம் போட்டு கரெக்டாக நீங்கள் காய்ச்சி எடுக்கணும். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு எதுவுமே பண்ணாதுங்க. நல்லா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நல்ல உச்சந்தலையில் நான் வகுந்து விட்டு வாரத்தில் ஒரு 2 நாள் அல்லது ஒரு 3 நாள் மட்டும் நீங்கள் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆயில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக நீங்கள் தேங்காய் தேய்க்கிறீங்க இல்லையா, அந்த எண்ணெயை தேய்க்கிறதுக்கு பதிலாக இந்த தேங்காயை நீங்கள் ரெகுலராக தேய்ச்சிட்டு போய்க்கலாம். நிறைய பேர் சொல்கிறீங்க, அக்கா ரெகுலராக தேய்ச்சிட்டு குளிக்கணுமாக்கான்னு கேட்குறீங்க. இந்த ஆயில் வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் குளிக்கணும்னு அவசியமெல்லாம் இல்லை. எப்போதும் போல் ஆயில் எப்படி பயன்படுத்துவீங்களோ அது மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டைமிங் கிடைக்கிறப்போ வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். அது பாருங்கள், கலர் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு. ஃப்ரெஷ்ஷாக நம்ம அந்த கறிவேப்பிலை, அந்த வெந்தயம், நல்ல ஒரு வாசனை, கமன்னு ஒரு வாசனை பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆகுது. ஆயிலோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி மெதுவாக தான் நீங்கள் சிம்மில் வச்சு காய்ச்சணும். ரொம்ப வந்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னா 2 நிமிஷத்தில் கருகி போயிடும். சரிங்களா? இப்போது இது நம்ம எப்படி ஆயில் ரெடி ஆகிறது தெரியும்க்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நிறையா பேர். இப்போ இது ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம போட்ட பொருளெல்லாம் கீழே போயிடும். ஆயில் வந்து மிதங்கி மேலே வரும். நம்ம இப்படி ஸ்பூன் வச்சோம் அப்படின்னா ஆயில் தனியாக வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வரணும். இப்போ வச்சிங்க அப்படின்னா கலந்து தான் வரும், வராது. சரிங்களா? அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த பதம் எப்படி வருது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ வந்து அந்த பொருளெல்லாம் எப்படி பதிஞ்சு இந்த ஆயில் வருங்க, எவ்வளோ சூப்பராக கலர் பார்த்திங்களா, எவ்வளோ க்ரீன் சடை கிடைக்குதுன்ட்டு. ஒரு துளி கூட கருகக்கூடாது. இந்த மாதிரி வந்து வைக்கிறப்ப ஆயில் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ரீனில் தனியாக நம்மளுக்கு வரணும். ஸ்பூன் வச்சிங்கன்னா இப்படி தனியாக வரணும். இந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் ஆயில் ரெடி பண்ணால் போதும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கருகவெல்லாம் விடக்கூடாது. சரிங்களா? இது கரெக்டான இது. இப்படி ஸ்பூன் வச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் இந்த மாதிரி மேலே ஒதுங்கி வந்துடணும். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் பதம். சரிங்களா? ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீழே இறக்கிடலாம். இப்போ நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்க, இந்த ஆயிலோட கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள்,
இலை க்ரீனு, அந்த பச்சளை க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வரும் ஆயில். இங்கே பாருங்கள், இப்போ வச்சோம்னா எப்படி வருது பாருங்கள், ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. நம்ம போட்ட பொருள் எல்லாமே கீழே போயிடுச்சு. இதுதான் மெத்தேடு. இது ஈஸியாக ஒரு 5 நிமிஷம் ரொம்ப பக்குவமாக காய்ச்சினிங்கன்னா சூப்பராக ஆயிலை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். சரி, இது கொஞ்சம் ஆறட்டுங்க, நம்ம ஃபில்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சுங்க, லைட்டாக ஆறிடுச்சு. ஆயில் பாருங்கள் சூப்பராக கலராக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். 100 மில்லி ஆயில் போட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு சொட்டு கூட கம்மியாகாது. உங்களுக்கு வந்து அந்த பொருள் வந்து ரெடியாகி வெளியே வந்ததே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அதே மாதிரி உடனே இது வந்து வடிகட்டணுமாக்கா அப்படின்னா கூட அவசியம் இல்லை. நீங்கள் இரும்பு கடாயில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இரும்பு சட்டியில் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுட்டு நீங்கள் காலையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேவையில்லாத வந்து நீங்கள் செடிக்கு கீழே போட்டுக்கோங்க. ஆயில் வந்து நல்லா இந்த க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது கலரு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து நல்லா உச்சந்தலையில் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டிங்கன்னா வேர்க்காலில் போகிறப்ப இந்த ஆயில் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க. நாளடைவில் நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போவே தேய்ச்சி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், கலர் பாருங்கள் நல்லா க்ரீன் ஷேட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளவு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையோட மனம் வந்து அவ்வளவு செம்மையாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நீங்கள் 6 மாதம் வரைக்கும் ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணிக்கோங்க. நல்லா டெய்லி எப்பவும் தலைக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஒரு வாரத்தில் 2 நாள் மட்டும் நல்லா மசாஜ் கொடுத்து ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிச்சு பாருங்கள். முடி எவ்வளவு சூப்பராக வளருது, எப்படி கருன்னு மாறுது, இளநரையெல்லாம் எப்படி மாறுதுன்னு நீங்களே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். இப்போ இது எப்படி தலைக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குளிச்சிருங்க. ஃபஸ்ட் நாள் நல்லா குளிச்சுட்டு இந்த ஆயில் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி தலை பலன்னு எடுத்துக்கோங்க. குளித்த மறுநாள் வந்து பாருங்கள், இந்த மாதிரிலாம் செம்பட்டையாக இருந்தாலும் சரி, வெள்ளை முடியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஆயிலை வந்து இங்கே பாருங்கள் நல்லா ஒரு க்ரீன் கலரில் இருக்குது, செம்ம க்ரீன். இந்த மாதிரி வந்து தலையில் இப்படி கையில் வந்து 2 கையிலையும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்படி வந்து நீங்கள் நல்லா வந்து ஃபுல்லாக நீங்கள் முடிக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி வந்து இந்த வேர்க்கால்களுக்கு கொடுத்தீங்கன்னாவே நல்லா முடி வந்து எடுத்துக்கும். அப்புறம் ஃபைனலாக நீங்கள் முடிக்கு வந்து தேய்ச்சிக்கலாம். டை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் முடிக்கும் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளை முடி இந்த உச்சந்தலையில் இருக்கா, இருக்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட்டாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து முடி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வந்து வளரும். முடியும் நல்லா வந்து சேமாக உங்களுக்கு உதிர்றது எதுவாக இருந்தாலும் நல்லா டோட்டலாக நிப்பாட்டி கொடுக்கும். 1 வீக் மட்டும் நீங்கள் தேய்ச்சிட்டு பாருங்கள், நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எப்பவும் போல் நீங்கள் ஒர்க்குக்கு போய்க்கலாம். மற்ற நாள் வந்து வாரத்தில் 1 நாள் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் வந்து போட்டு பாருங்கள். இப்படி ஒரு 5 நிமிஷம் மசாஜ் கொடுங்க. கொடுத்துட்டு நல்லா டைட்டாக ஒரு கொண்டை போட்டுருங்க. கொண்டை போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டுங்க பாருங்கள், நல்லா இந்த கொண்டை முடி வரைக்கும், இந்த குட்டி முடி வரைக்கும் நீங்கள் நல்லா அப்ளை கொடுத்துட்டு நல்லா கொண்டை போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி அடர்த்தியாக நல்லா புசுன்னு முடி வளரும். ரொம்ப சூப்பராக வளரும். கண்டிப்பாக 100% ரிசல்ட் தரக்கூடிய ஆயில் தான். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொண்டை போட்டுட்டு சீக்கா பவுட்ரு போட்டு யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து பார்க்கலாம். பாய்.